எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்தது. படம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆமாம், அது என்ன எந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்க லவ் தான். ஓகே. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக இருந்தது. படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஃபன்னாக தான் இருந்தது. காமெடியை விட எமோஷன்ஸ் அதிகமாக இருந்தது. ஃபேமிலி. பவிஷ் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஏன்னா நிறைய பேர் தனுஷ் மாதிரியே இருக்காரு, தனுஷ் மாதிரியே நடிக்கிறாரு அப்படின்னாங்க. லைட்டாக இந்த பாடி லாங்குவேஜ் வாய்ஸில் தெரியுது, மற்றபடி பார்க்க எனக்கு தெரியல. செல்வராகவன் சார் படத்தில் இருக்காரு, அவரோட இது க்யூட்டாக இருந்தது. படத்தில் உங்களுக்கு வேற யாரோட கேரக்டர் இன்ட்ரெஸ்ட்? செல்வராகவன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? நான் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு அதான் சேடாக தான் போயிட்டு இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். எப்படி இருந்தது உங்களுக்கு? ஈஸியாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சு, எனக்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆச்சு. ஓகே. எப்படி பவிஷ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? தனுஷ் பார்க்குற மாதிரி இருக்கா? அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவரோட வாக்கு மேல் கொண்டு ஃபுல்லாகவே தனுஷ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. லவ் பர்சன்ஸ்லாம் இப்போதைக்கு எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி கடன் வாங்காமல் லவ் பண்ணுங்கள், இஎம்ஐயில் லவ் பண்ணாதீங்க. உங்களோட மணியில் இருந்தால் லவ் பண்ணுங்கள். நீங்கள் மணி காட்டணும்னு கூட இல்லை, உங்கள் லவ்வை காமிச்சாலே போதும் அந்த பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்காக செலவு பண்ணுறதை பற்றி இல்லை அது வந்து தப்புலாம் சொல்ல முடியாது. நம்மளோட லவ்வருக்கு நம்ம செலவு பண்ணாமல் யாரும் செலவு பண்ணுவோம், நம்ம தான் செலவு பண்ணுவோம். சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லை, சூப்பராக இருந்துச்சு அவங்க மூவியும். நிறைய டேரக்டர் அவங்கள பார்த்து அடுத்த படம்லாம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையாக செல்வராகவன் சார் படத்தில் இருக்காரு, அவரோட ஆக்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய படத்தில் அவரை பார்த்துருப்போம், இந்த மாதிரி இருந்திருக்காரு ஆக்டிங். இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டராக சூப்பராக இருந்துச்சு, காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நான் இந்த ட்ரைலர்லாம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடாக பசங்க கூட வந்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவும் பார்க்கல, செகண்ட் ஹாஃப் ஒரு லேக் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெருசாக போர் அடிக்காம? போர்லாம் எங்கேயும் அடிக்கல. நீங்கள் யார் வேணாலும் வந்து பாருங்கள், போர்லாம் ரொம்ப அடிக்காது, சூப்பராக. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. பவிஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அனன்யா சாரி அவங்க பேர் என்ன, நாகதுர்காவும் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ஆட்டிடியூட்லாம் தனுஷ் மாதிரியே இருக்குது. யாரோட ஆக்டிங்? பவிஷோட ஆக்டிங் மாதிரி தனுஷோட ஆக்டிங் மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா அவர் போர்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவர் பழைய படங்களில் நடிச்சிருப்பார், லவ் போர்ஷன்ஸ் வந்த புதுசில் எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. தனுஷ் சார் தான். அதுதான் அந்த படத்தோட கதையை. ஆக்சுவலாக கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அதனால் உங்களோட லைஃபே எப்படி வேணால் பாதிக்கப்படலாம். அதிகமாக லோன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே ஒரு அளவோட வச்சுக்கணும். நீங்கள் பணம் செலவு பண்ணுறதுலாம் அது ஒருத்தரோட லைஃப் எப்படி வேணால் மாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே. எந்தெந்த சீனுக்கு எது தேவைங்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வாடி பொட்ட போல வெளியே பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ், அவங்க டான்ஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க, ஆக்டிவ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இன்னும் நல்லா பெட்டராக. லேக்லாம் படத்தில் ஒன்றுமே இல்லை. படம் ரொம்ப ஷார்ட்டான படம் தான். 2 hours 15 minutes தான் இருக்குது படமே. ஸோ அவரோட கரியர்ல இந்த படம் எந்த அளவுக்கு தெரியல சார். இந்த படம் நல்லா இருக்கு. இனிமே அவர் எப்படி படம் கொடுக்குறாருங்கிறத பொறுத்து தான். அது இந்த லவ் படம் ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா போக வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. படம் சார், இந்த ஜென்ரேஷன் என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை சுலபமாக புரிய வைக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருக்கு. நிறைய பேர் நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு லவ்வர்கிட்ட. அதை சொல்லாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னென்ன ஒதுக்கி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுவானோ இந்த படத்தில் அதை சூப்பராக காட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்து இது ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். நீங்கள் லவ்வர்ஸ் கூடயும் வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். டூ குட், சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த பவிஷ் வேறு, நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்கோம். நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் பார்த்த பவிஷ் வேறு, இதில் பார்த்த பவிஷ் வேறு. அதுக்கும் இது கூட எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த படத்தில் பவிஷ் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக இருப்பான். இதில் வந்து ஓகே, இந்த படத்தில் என்ன ஜானர் இருக்கோ அந்த ஜானரை சூப்பராக கேரி பண்ணி சூப்பராக இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு தந்துருக்காங்க. எல்லாருமே வந்து பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வேறு மாமா கூட ஃபர்ஸ்ட் டைம் செல்வராகவன். அவரோட அவங்க மாமா கூட நடிச்சிருக்க காம்போ வந்து ஆக்சுவலாக உள்ள அந்த நீங்கள் சொல்கிற மேட்ரு வந்து படத்தில் அது கன்வே எனக்கு தெரியல. ஆக்டராக தான் நான் பார்க்குறேன், அதில் ரிலேஷன் நான் பார்க்கல. இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்த்த ஃபன்னை விட எனக்கு உள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் ட்ரெய்லரில் கம்மியாக பார்த்தேன், படத்தில் நிறைய ஃபன் பார்த்தேன். மேபி இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும்
பெருசாக வரலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஆப்வியஸாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏன்னா ஒரு அதுதான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு பொண்ணுக்காக நான் எதனா ஒன்று பண்ணுறேன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணுவேன். ஆப்வியஸாக எங்கள் மம்மிக்கு தெரியாது, டேடிக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியாமல் அப்படி தான் நான் பண்ணுவேன். என்னென்ன பண்ண முடியாத ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நான் பண்ணுறேனோ அது இந்த படத்தில் காமிச்சிடுறாங்கல்ல. அப்போ இதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் உஷாராயிடுவாங்க. காசு இல்லைன்னு சொன்னால் வேற எங்கேயோ போடுறான் அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும், ஃபேமிலிங்கிறாங்க.